குப்த வம்சம். இந்த குப்த வம்சத்தை வந்து ஃபஸ்ட்டு தோற்றுவிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர். இந்த ஸ்ரீகுப்தர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கடுத்து ஆட்சிக்கு வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் வந்து கடோத்கஜர். இந்த ரெண்டு பேரையும் வந்து மகாராஜா அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடோத்கஜரோட பையன் முதலாம் சந்திரகுப்தர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவரை வந்து மகாராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர். சமுத்திரகுப்தர் தான் வந்து மிகப்பெரிய பேரரசர் வந்து சமுத்திரகுப்தர் தான் குப்த வம்சத்தில். ஸோ இவர் தான் வந்து நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். குப்த வம்சத்தை வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார். இவரை வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து கவிராஜா அப்படின்னு சொல்லி பட்டமும் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தருக்கு வந்து 2 பசங்க இருப்பாங்க. ஒன்று வந்து ராமகுப்தர், இன்னொன்று வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இந்த ராமகுப்தர் தான் ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வந்திருப்பார். அவருக்கு அதுக்கடுத்து வர்றவர் தான் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். இந்த 2ஆம் சந்திரகுப்தருக்கு நிறைய பட்டங்கள் இருக்கும். தேவராஜா, தேவகுப்தர் அப்படின்னு சொல்லி நிறைய பட்டங்கள் இருக்கும். அதை நீங்கள் வந்து புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இவரோட பையன் வந்து முதலாம் குமாரகுப்தர். இந்த குமாரகுப்தர் தான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து கட்டியிருப்பார். இவரோட இன்னொரு பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்கராதித்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர். இந்த குப்த வம்சத்தோட கடைசி பேரரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர் வருவார். அதுக்கடுத்து வந்து பாலாதித்தர். அண்ட் குப்த வம்சத்தோட கடைசி அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர்.